குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் க்ரியேட்டிங் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் காலேஜ்லேயோ டைம் டேபிள் வந்து போடுறாங்க அப்படின்னா டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த க்ரியேட்டிங் டேபிள் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த க்ரியேட்டிங் டேபிள் போடணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பிசியில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து வேணும். அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த க்ரியேட்டிங் டேபிள் வந்து நம்மளால் போட முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்களேன், நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண மாதிரி கேட்குதா, இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரீநேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டபுள் கிளிக் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த ஹோமு, இப்போ இருக்கிறது என்னது, இன்செர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க, இருக்கா, மொத்தம் எத்தனை டேபிள், எத்தனை காலம், எத்தனை ரோ அப்படிங்கிற வேணும். ரோனா கீழே இருக்கிறது வந்து ரோ. சரிங்களா? எத்தனை ரோ அப்படிங்கிறது கீழே இருக்கிறது. காலம் அப்படின்னா என்னது, சைடில் இருக்க காலம் தான் என்னது, சைடில் வரக்கூடியதான் காலம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நம்ம வச்சு டைம் டேபிள் போடுறோம். 8 ஹவர்ஸ் வந்து வச்சு டைம் டேபிள் போடுறோம். சரிங்களா? 8 ஹவர்ஸ் அப்படின்னா 8 வந்துச்சா, 8 ஹவர்ஸ் டேன்னு போடுமா, அது 9. ஓகேவா? அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரோ எத்தனை வரும், ஒரு மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம வந்து டைம் டேபிள் போகிறதா வச்சுக்குவோம். அப்போ 6. ஏழாக போடணுமா? ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டா அந்த டேபிள் வந்து என்னது, இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து உள்ளே என்ன பண்ணுவோம், டேபிள் வந்து போடுவோமா, என்ன எழுதுவோம், உள்ளே வந்து என்னது திங்கக்கிழமையா அப்படிங்கிறது எழுதுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலிபிரேஷன் இருக்குது, அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு பாருங்க, அதை ஃபாண்டில் வச்சுக்கணும், லெட்டர்ஸ் ஃபாண்டில் வச்சுட்டு ஒரு 12 இல்லாட்டி 10 வச்சுக்குவோம். சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயும் போல் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது டேஸ், ஃபஸ்ட்டு வந்து என்னது டேஸ். ஓகேவா? அடுத்து என்னது 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 8 போட்டாச்சுங்களா? கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா மண்டே, அடுத்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே போட்டாச்சுங்களா? போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ஹவர் நடக்குது அப்படின்னா வந்து டெஸ்ட் ஹவர் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டு 2 ஹவர் நடக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இந்த ஹவரையும் என்ன பண்ணுவோம், சேர்த்து போடணும். 1 ஹவர் 2 ஹவர் நடக்குதுன்னா இது ரெண்டையும் சேர்த்து, அதாவது லெஃப்ட் கிளிக் அதாவது லெஃப்ட் கிளிக்கை வந்து அமுக்கி அப்படியே என்ன பண்ணுவோம், ரெண்டு சேர்த்து பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஒன்றா இணைஞ்சிருச்சுங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், 3 4 5 ஒன்றா இணைக்கணும் அப்படின்னா 3 4 5 இந்த ஒன்றா மெர்ஜ் செல்ஸ் வந்துருச்சுங்களா? அதே மாதிரி 2 3 அது என்ன பண்ணும், மெர்ஜ் செல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 5 6 7 அப்போ அதுங்கிறது என்ன பண்ணும், மெர்ஜ் செல்ஸ். சரிங்க சார், இப்போ 2 செல்லும் வந்து ஒன்றா இணைச்சாச்சு. ஓகே. அந்த ஒரு செல்லை வந்து என்ன பண்ணணும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட்னா அப்படின்னா மேலே ஒரு பகுதியாகவும் கீழே ஒரு பகுதியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இந்த இதை வந்து நம்ம ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், ஒரு செல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் செல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை காலம் எத்தனை ரோன்னு கேட்கும். காலம்னா ஒரே காலமாக, ரோனா எத்தனை ரோ, அப்போ காலம் வந்து 1 போதும், ரோ எத்தனை தேவைப்படும், 2 தேவைப்படுமா, 2 தேவைப்படும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. காலம்னா இது இந்த ஒரு இது 3 4 5ங்கிறது காலமாக இருக்கும், ரோனா என்னது 2ஆக பிரிக்கிறது ரோ. சரியா, அதே மாதிரி 5 6 7 இது இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் செல்ஸ்ன்னு கொடுத்துட்டு காலம் எத்தனை 1, ரோ எத்தனை 2 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா என்னது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா, ஸ்ப்ளிட்டு ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது டைம் டேபிள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, வந்து இங்கே நம்ம வந்து டெஸ்ட் நடக்குது, ஃபஸ்ட் 2 ஹவர் டெஸ்ட்டு. சரிங்களா, அடுத்து வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னா சிஏபி லேபு அப்படின்னா சிஏபி லேபு. அடுத்த ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வயரிங் வைண்டிங் லேபு அப்படின்னா வயரிங் வைண்டிங் லேபு. சரிங்களா, அடுத்து இடிசி, அடுத்து M1, அடுத்து என்னது இசிடி. ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணணும் டைப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் டைம் டேபிள் வந்து போட்டாச்சு. சரிங்களா, வந்து இது பாருங்கள் அலைன்மெண்ட் பூரா சேஞ்ச் ஆகிருக்கா, அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl+A கொடுத்தீங்க அப்படின்னு ஃபுல்லாக காப்பி ஆகிடும். இப்போ வந்து சென்ட்ரல் அலோகேஷன் இருக்கா, சென்ட்ரல் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு மாறிடும். எல்லா அலோகேஷன் எப்படி இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குது. சரிங்களா, ஓகேவா, எல்லாத்தும் ஒரே சென்டராக மாறி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம் டைம் டேபிள் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி தானே டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் டைம் டேபிள் வந்து ஜென்ரேட்டு பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஒரு மெயில் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அது எப்படி வந்து அனுப்புறது அப்படிங்கிறத அனுப்புறோங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த மெயில் மெர்ஜிங் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான் தேவைப்படும். கிரியேட்டிங் டேபிளுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இந்த சாஃப்ட்வேர்லேயும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லெட்டரை வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. MS வேர்டில் வந்து ஒரு லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லெட்டரை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆளுக்குன்னா சென்ட் பண்ணிடலாம். ஒரு 2 அல்லது 3க்கு மேலே இருக்க அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் மெர்ஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த லெட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, MS ஆஃபீஸில் வந்து லெட்டர் ஃபார்மேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த மெயிலிங்ஸ் ஆப்ஷன் போனோடனே ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெட்டர்ஸ்னு இருக்கா, லெட்டர்ஸ்னு வந்துச்சு. சரிங்களா, லெட்டர்ஸும் கொடுத்தோடனே நம்ம லெட்டர் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி வந்து லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்வலப்ஸ்
என்வலப்ஸ் கொடுத்தீங்கன்னா பேண்ட் சைஸ் வந்து எவ்வளோல இருக்கும், லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்கணும், ஃப்ரண்ட் ரைட் சைடு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் வெஜ் ரிசல்ட்னு இருக்கா, அது கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணது, ஃபஸ்ட்டு யூஸ் அண்ட் எக்ஸிட்டிங் லிஸ்ட்டுன்னு இருக்கா. சரி, அதில் வந்து என்ன பண்ணது அப்படின்னா டைப் ஏ நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட்னு இருக்கு பாருங்க. க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டில், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேமு, அட்ரஸ் லைனு எல்லாம் இருக்கா. இப்போ வந்து சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப்கோடு, கண்ட்ரி ஆர் ரீநேமு, ஃபோமு, ஒர்க் ஃபோனு, இமெயில் அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குது. சரிங்களா, இந்த மேலே இருக்க டைட்டில் நேம் மாற்றணும் அப்படின்னா கஸ்டமைஸ் காலம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி காலம் வந்து ஓப்பன் ஆகுதா. சரி, இந்த காலம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ நான் வந்து சிட்டின்னு இருக்குது, இந்த சிட்டிங்கிறத வந்து ரீநேம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் இருக்குது பார்த்தீங்களா, ரீநேம் கொடுத்தீங்க அப்படின்னா சிட்டின்னு இருக்கா. சிட்டிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிட்டி பை வில்லேஜுன்னு கூட மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ என்ன அது சிட்டிங்கிறது சிட்டி பை வில்லேஜுன்னு கூட மாறிடுச்சு நமக்கு. சரிங்களா, அந்த மாதிரி நம்ம ரீநேம் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நேம் வேணுமா, லாஸ்ட் நேம் வேணுமா, மிடில் நேம் வேணுமா, கம்பெனி நேமா, அட்ரஸ்ஸு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த அட்ரஸ் நியூ அட்ரஸ் ஜாயின் பண்ணுறதில்ல எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ டைட்டில் வேணுமா, ஆட் இப்போ இமெயில் அட்ரஸ் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து ஆட் ஆகிடும். சரியா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதாகிடும். அதாவது இமெயில் அட்ரஸ் வரல வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து டெலிட் கொடுக்குறோம், இப்போ ஜிப் கோடு வந்து டெலிட் கொடுக்கணும்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஜிப் கோடு அப்படிங்கிறது டெலிட்டு ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ எது நம்ம ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ மூவ் அப்னா என்னது, ஸ்டேட்டுங்கிறது மேலே போயிடும். அதாவது அட்ரஸுக்கு அடுத்து தான் ஸ்டேட் வரணும். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். சிட்டிங்கிறது என்னது, ஸ்டேட்டுக்கு மேலே போகணும். வந்துருச்சு. சரிங்களா, அப்போ இமெயில் அட்ரஸ்ஸு எங்கே போகணும், கம்பெனி நேம் அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சா. கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா அந்த ஆர்டரில் என்ன பண்ணிடுவீங்க, நமக்கு இந்த காலம் வந்து ஓப்பன் ஆகிடும். டைட்டில் அனுப்புகிறீங்க அப்படின்னா என்ன டைட்டில் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஜாப் லெட்டர்னா ஜாப் லெட்டர் அடுத்து டைப் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அடுத்து என்ன ஃபஸ்ட் நேம் வந்து என் பேர் கூட மோகன் அப்படிங்கிறது, யார் பேர் வேணாலும் டைப் பண்ணிக்கணும். நம்ம யார் செட் பண்ணுறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இன்சியல் லாஸ்ட் நேம்னா இன்சியல் வந்து ஒரு RM அப்படிங்கிறத விட்டுக்கலாம். சரிங்களா, கம்பெனி நேம்னா கம்பெனி நேம் என்ன, இப்போ நான் வந்து ANBCன்னு இதுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் இருக்குன்னா இமெயில் அட்ரஸ் என்ன, சும்மா உங்கள் நாடு அடுத்து என்னது @gmail.com இதை போட்டுக்கிறோம். சரிங்களா, நான் டைப் பண்ணியாச்சு. அடுத்து அட்ரஸ் லைன் என்னது, கூடலூர். அடுத்து என்ன பண்ணலாம், கூடலூர். அடுத்து அட்ரஸ் லைன் 2 கொடுத்தாலும் அது தேவையில்லாத அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரி, இப்போ பண்ணியாச்சு. இன்னொருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா நியூ என்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அவங்க என்னது ஜாப் லெட்டர் அடுத்து என்னது குமார் மை நேம் வந்து ANPC kumar@gmail.com ஏதோ .com போட்டு பண்ணிடுறோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் கொடுத்த முன்னாடி ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் மெயில் வந்து அனுப்புறதுக்கு ரெடி ஆயிரும். சரியா, இல்லை நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களை பூரா என்ன பண்ணியிருக்கோம், என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த நேம் ஃபுல்லாக காமிக்கும்.
இல்லை வேணாம் குமாருக்கு வேணாம், குமார் வந்து இந்த லெட்டர் வந்து ஃபார்மெட்டு போக வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணலாம், டெலிட் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்து என்னது டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எதில் வந்து சேவ் பண்ணணும்னு கேட்குமா, ஏதோ ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்னது சேவ் ஆயிரும். ஓகேவா, சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மெயில் வந்து அட்ரஸ்க்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் மெயில் கொடுத்து செலக்ட் ரிசப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் டைப் நியூ லிஸ்ட்டுன்னு இருந்தால் திரும்பி வந்து என்னது நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்டிங் லிஸ்ட்னா பழைய லிஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருங்க, பழைய லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் காட்டும். சரிங்களா? ஷார்ட் மெயில் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், லேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் பிரிண்டர்னு இருக்கா, பேஜ் பிரிண்டரில் வந்து என்ன பண்ணணும் பேஜ் வைஸாக கொடுக்கணும். சரியா? இல்லை மைக்ரோசாஃப்ட்டில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், மைக்ரோசாஃப்ட்டில் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற சீட் எது, A4 சீட்டா, A3 சீட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, போர்ட்டபிளா, A6 சீட்டா, B4 சீட்டா, என்ன இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு A4 சீட்டில் வந்து போர்ட்ரேட்டில் வந்து என்னது பிரிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே கொடுத்தாங்க. ஓகே கொடுத்தோம்னா என்ன ஆகும், இது வந்து பிரிண்ட் நமக்கு வந்து என்னது நம்ம அனுப்புகிற மெயில் வந்து பிரிண்டிங்காக வந்து என்னது பிரிண்டிங்காக வந்து நமக்கு கையில் கிடச்சிடும். அதே மாதிரி என்னது மெயில் வந்து சென்டும் ஆயிரும். மெயில் சென்ட் ஆனதுக்கு முன்னாடி நமக்கு என்னது மெசேஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இதான் வந்து என்னது மெயில் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெயில் மெர்ஜிங் சொல்லி இந்த இதை பார்த்தோமா, இதுதான் மெயில் மெர்ஜிங் சொல்லுவோம் நம்ம கடைசியில். சரிங்களா? இன்சர்ட் மெயில் மெர்ஜ் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன அப்படிங்கிறத அட்ரஸ் லைன் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக பார்த்தோமா அதில். இப்போ அதில் வந்து என்னது நம்ம ஒரு ஆப்ஷன் மூலமாக பார்த்தோம். இது வந்து என்னது ஆல்ரெடி ஷார்ட்டு தான் நம்மளுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதான் மெயில் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூப்பா. Thank you, students.